பரம சத்தியத்தில் பரவசம். இன்று செப்டம்பர் 21 இன்றைய தலைப்பு, கோபம் எந்த நல்ல நோக்கத்தையும் செயல்படுத்தாது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. யாக்கோபு 1:20. மனிதனின் கோபம் தேவனுடைய நீதியை பரிபூரணமாக்காது, அனுமதிக்காது, செயற்படாது. கோபம் பெரும்பாலும் ஆணவத்துடன் தொடர்புடையது. ஒருவர் யாரோ ஒருவர் சொன்ன அல்லது செய்த காரியத்திற்காக கோபப்படுவதை பார்த்தால் நீங்கள் ஆணவத்தை காண்கிறீர்கள். பூமியில் மிகவும் தாழ்மையான மனிதன் என்று வேதம் குறிப்பிடும் மோசேயை கோபம் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தில் நுழையவிடவில்லை என்றால் நீங்கள் காக்க வேண்டிய ஒன்று கோபம். எண்ணாகமம் 2:13 கீழ்ப்படிதல் இல்லாமல் மோசே தனது கோபத்தை அனுமதித்த சந்தர்ப்பத்தை காட்டுகிறது. அதன் விளைவு பெரிதானது. மனிதர்களுக்கு முன்னால் தன்னை உன்னதமானவராக கருத தவறியதற்காக தேவன் மோசேயை கடிந்து கொண்டார். கர்த்தர் மோசேயிடமும் ஆரோனிடமும் பேசி, பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக உன்னை பரிசுத்த பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். எண்ணாகமம் 20:12. மோசே தனது வாழ்நாள் முழுவதுமான தரிசனத்தையும் நம்பிக்கையும் தனது கோபத்தினால் இழந்தான். அவன் வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் தூரத்தில் கண்டான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடன் அங்கு செல்ல முடியவில்லை. உபாகமம் 34:1-4. கோபத்திற்கு இடம் கொடாதீர்கள். என்ன நடந்தாலும் உங்கள் கோபத்தினால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். பிரசங்கி 7:9 கூறுகிறது, உங்கள் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். கோபம் இல்லை என்று அடிக்கடி அறிவிக்கவும். எனக்குள் கிறிஸ்துவின் அன்பு தயவு என் இதயத்தை ஆள்கிறது. ஆனால் பாஸ்டர் கிறிஸ், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. எபேசியர் 4:26 வேதம் சொல்கிறது இல்லையா? ஆனால் உங்கள் இதயம் கோபப்பட ஆரம்பிக்கிறது. கோபத்தை ஏன் வைத்திருக்கிறீர்கள்? அது எந்த நல்ல நோக்கத்தையும் தராது. மாறாக உங்களுக்கு பரிசுத்தமான கோபம் இருக்கலாம். நீங்கள் பூமியிலும் மனித குலத்திலும் வாடும் போதும் சாத்தானுக்கும் அவனுடைய தீய செயல்களுக்கும் பதிலளிக்கும். பரிசுத்த கோபம் மக்களை அவர்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்கும். நீங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் சாத்தானின் செயல்களை பார்த்தீர்கள் என்றால், நான் இதை நடக்க அனுமதிக்கவில்லை என்று ஜெபத்துடன் கூறுவீர்கள். இது தேவனுடைய அன்பையும் உங்கள் விசுவாசத்தை நிரூபிக்க உங்களை அனுமதிக்கிறது. உங்களை பயமுறுத்தும் மனித கோபம் போல் அல்ல. நீங்கள் உங்கள் பரிசுத்த கோபத்தில் தேவனை உயர்த்தி அவருடைய ராஜ்யத்தை பரப்புகிறீர்கள். எனவே உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கட்டும். உங்கள் கோபம் உங்கள் மூலம் தேவனுடைய செயலையும் சாட்சியையும் அளிக்க விடாதீர்கள். ஜெபிப்போம். அன்பான தகப்பனே, எல்லாரிடத்திலும் உமது அன்பையும் நீதியையும் எங்கும் பரப்பி மகிழ்ச்சியுடன் உமக்கு ஊழியம் செய்ய வழிகாட்டும். உமது வார்த்தைக்கு நன்றி. இதன் மூலம் நான் சமாதானம் மற்றும் தன்னடக்கத்தின் தன்மையை காட்டுகிறேன். எல்லாவற்றிலும் உம்மை பிரியப்படுத்தி உமது நாமத்தை மகிமைக்கு கொண்டு வருகிறேன். இயேசுவின் நாமத்தில்